அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் தரம் 10, 11 மாணவர்களுக்கான கணித பாடத்திலே அமைப்பு கட்டுரை வினாக்களில் அதிகமாக எதிர்பார்க்கப்படும் பரப்பளவு சுற்றளவு சம்பந்தமான வினாக்களும் அது தொடர்பான விளக்கங்களையும் காண இருக்கின்றோம். ஆகவே அமைப்பு கட்டுரை வினாக்களில் பெரும்பாலான வினாத்தாள்களில் பரப்பளவு சுற்றளவு அடங்கிய வினாக்கள் அதிகமாக வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த வினாக்கள் இலகுவான வினாக்கள், அதனை மாணவர்கள் செய்தால் முழு புள்ளிகளையும் பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே அது தொடர்பான ஆரம்ப விடயங்களை உங்களுக்கு அறிய தந்து அதற்கு பின்னதாக நாங்கள் வினாக்களும் அதற்குரிய விளக்கங்களையும் காண இருக்கின்றோம். ஆகவே முதலாவதாக சுற்றளவு என்ற விடயத்துக்குரிய கருப்பொருளை மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சுற்றளவு என்றால் என்ன? எந்த ஒரு பொருளினதும் தள உருக்களினதும் சுற்றி உள்ள அளவு சுற்றளவு எனப்படும். உதாரணமாக உங்களுக்கு இந்த சதுர தள உரிலே உதாரணமாக 5 சென்டிமீட்டர் பக்க நீளம் உள்ள சதுரமாக கருதினால் இதன் சுற்றளவு யாது என்று கேட்டால் வினவப்பட்டால் இதற்குரிய சுற்றளவு நாங்கள் இந்த தள உருவின் சுற்றியுள்ள அளவு, இந்த இடத்தில் ஆரம்பித்து மீண்டும் அதே இடத்தை வந்தடைவதற்குரிய தூரம், சுற்றியுள்ள அளவை நாங்கள் சுற்றளவு என்று கருதலாம். ஆகவே இதை நீங்கள் 5, 5, 5, 5 ஆகவே 5 4 முறை இருக்கின்றபடியால 5 20 அலகு கவனிக்க வேண்டும். சென்டிமீட்டர் என்று தரப்பட்டால் கட்டாயம் சென்டிமீட்டர் விடப்பட வேண்டும். சில மாணவர்கள் 5 என்ற அந்த சென்டிமீட்டரை 4 தடவை இட்டு கூட்டி இந்த விடையை பெற்றுக் கொள்வார்கள். அப்படி நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். மற்றும் ஒரு தள உருவை பார்ப்போம். செவ்வகம். செவ்வகத்தின் எதிர்பக்கங்கள் சமனாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நீளம் 8 சென்டிமீட்டர், அகலம் 5 சென்டிமீட்டர் எனில் இதன் சுற்றளவு யாது என்று கருதினால் நீளம் அகலம், நீளம் 2 தடவை, அகலம் 2 தடவை. எனவே ஒரு நீளத்தையும் ஒரு அகலத்தையும் கூட்டி அதை நாங்கள் 2 பெருக்கினால் எங்களுக்குரிய சுற்றளவு, இந்த செவ்வகத்துக்குரிய சுற்றளவு பெறப்படும். 8 5 13, அதுக்குரிய விடை 2 பெருக்கும் போது உங்களுக்கான விடை 26 சென்டிமீட்டர். ஆகவே மாணவர்கள் இதன் மூலம் விலகிக் கொண்டிருப்பீர்கள். சுற்றளவு என்பது என்ன? இந்த ஒரு தள உருவின் சுற்றி உள்ள அளவு, இதுதான் சுற்றளவு எனப்படும். மற்றும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். சமபக்க முக்கோணி. 3 பக்கங்களும் சமனாக இருந்தால் அந்த முக்கோணிக்கு நாங்கள் சமபக்க முக்கோணி என்பது பெயரிடலாம். 12 சென்டிமீட்டர் நீளமுடைய சமபக்க முக்கோணியின் சுற்றளவு யாது என்று வினவலாம். ஆக உங்களுக்கு தெரியும், சமபக்க முக்கோணி என்றால் 3 பக்கங்கள் சமமாக காணப்படும். ஒரு பக்கம் 12 சென்டிமீட்டர். ஆகவே 3 பக்கம், ஆகவே 3 பக்கத்தின் மொத்த சுற்றளவு 36 சென்டிமீட்டராக உங்களுக்கு விடை கிடைக்கும். இவ்வாறு ஒரு தள உருவினது சுற்றளவு எங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கும். இது எந்த ஒரு சுற்றளவு எடுத்துக்கொண்டாலும், உதாரணமாக மற்றும் ஒரு தள உருவை கருதினோம் என்றால் ஒரு செவ்வகமும் ஒரு முக்கோணியும் அமையப்பெற்ற ஒரு தள உரு என்று கருதுவோம். இதற்குரிய அளவீடுகள் இவ்வாறு தரப்படுகின்றது. இவ்வாறு தரப்பட்ட ஒரு தள உருவை கருதினால் இதன் சுற்றளவு யாது என்று கருதினால் நாங்கள் உதாரணமாக முன்னதை குறிப்பிட்டது போல ஆரம்பத்து இடத்திலிருந்து சுற்றி வருவீர்கள் என்றால் அந்த முழு நீளத்தை நாங்கள் கூட்டி சுற்றளவை பெறக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக இங்கே நீங்கள் இதழை 10 சென்டிமீட்டர், தொடர்ந்து இங்கால 5 சென்டிமீட்டர், மீண்டும் இங்க 3 சென்டிமீட்டர், மீண்டும் இங்கால 4 சென்டிமீட்டர். இவ்விடத்தை அடைந்த பிறகு மறுபடியும் நாங்கள் கீழ் நோக்கி வரும்போது இந்த எதிர்பக்கங்கள் சமன் என்றபடியால் இதுவும் 10 சென்டிமீட்டர், ஆகவே 10 சென்டிமீட்டர். அத்தோடு மீண்டும் நாங்கள் இறுதியாக இந்த 12 சென்டிமீட்டர் சேர்த்தால் எங்களுக்குரிய மொத்த சுற்றளவை பெறக்கூடியதாக இருக்கும். 15 3 18 22
32 32 சக 12 44 சென்டிமீட்டர். மாணவர்கள் இந்த அடிப்படை விடயத்தை விளங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். சுற்றளவு என்பது என்னவென்று சில பேர் இந்த செவ்வகத்தையும் முக்கோணியும் சுற்றளவு காணும் போது தனித்தனியாக சுற்றளவை காண முயல்வார்கள். அவ்வாறு காணுவது தவறு. ஏனென்றால் இது கூட்டுத்தளவுருவின் சுற்றளவை காணும் போது சுற்றி நீங்கள் அந்த அளவீடுகளை கூட்ட வேண்டும். சில பேர் செவ்வகத்தில் தனியாக சுற்றளவு, முக்கோணியின் சுற்றளவை தனியாக கண்டு இரண்டையும் கூட்டிவிட பார்ப்பார். அது சுற்றளவுக்கு பொருந்தாது என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து ஆரைச்சிறைகள், அதாவது வட்டத்தின் சுற்றளவு, அரை வட்டத்தின் சுற்றளவு, கால்வட்டம் மற்றும் ஏனைய ஆரைச்சிறைகள் சுற்றளவை எவ்வாறு காண வேண்டும் என்பதை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து நாங்கள் ஆரைச்சிறைகளின் சுற்றளவை எவ்வாறு காணலாம் என்பதை பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் ஆரை உடைய ஒரு வட்டத்தின் சுற்றளவு அல்லது சில வேளைகளில் கருதியின் நீளம் யாது என்று கேட்கலாம். ஆகவே ஆரை உடைய ஒரு சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவானது 2πr தரப்படும். இதை நீங்கள் சிறிய வகுப்புகளில் கற்றிருப்பீர்கள். அல்லது πd. பெரும்பாலும் நாங்கள் c = 2πr என்ற சூத்திரத்தை இந்த ஆரைச்சிறைகள் வட்டத்தின் சுற்றளவுக்காக நாங்கள் பயன்படுத்துவோம். அடுத்ததாக ஒரு அரை வட்டத்தின் வெள்ளி நீளத்தை எவ்வாறு காண்பது என்பதை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஆரைச்சிறை என்பது என்ன என்பதை மாணவர்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். 2 ஆரைகளாலும் ஒரு வில்லினாலும் சிறைப்பிடிக்கப்பட்ட தளவுதான் ஆரைச்சிறை என்பது. 2 ஆரைகள் ஒரு வில், 2 ஆரைகள் ஒரு வில். இதுதான் ஆரைச்சிறையின் வரைவிலக்கணம். மாணவர்கள் அது பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆகவே ஒரு முழு வட்டத்தின் சுற்றளவு c = 2πr என்று தரப்படும். ஆகவே ஒரு அரைவட்ட வில்லிட நீளம் இதன் சுற்றளவு காண வேண்டியுள்ளது என்பதை கவனித்தீர்கள் என்றால், இந்த வெள்ளி நீளத்தோடு இந்த நேர்கோடு என்பது அனைவராலும் அறியப்பட்டது என்னவென்றால், இது மையமாக இருந்தால் இது r, இதுவும் r. ஆகவே இது மொத்தம் 2r தரப்படும். மாணவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த வெள்ளி நீளத்தை எவ்வாறு காண வேண்டும் என்பது. முழு வட்ட வில்லி நீளம் 2πr இருந்தால் இது அரை வட்டம், அதென்ற பாதி. எனவே மாணவர்கள் அங்குக்குரிய வில்லடி நீளத்தை காண அரை, அதாவது இந்த வட்டத்தின் அரை வட்டவில், எனவே அரை தர 2πr. முழு வட்டத்தின் வில் 2πr இருந்தால் அதன் பாதி. ஆகவே 2 வெட்டினால் எங்களுக்கு πr என்ற விடை பெறப்படும். இந்த πr என்பது என்னவென்று நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், இந்த வட்ட அரை வட்ட வில்லின் நீளம். ஆகவே முழு சுற்றளவு கேட்க பெற்றால் πr சக இந்த நேர்கோடு மொத்த நீளம் 2r. ஆகவே முழுவட்ட அரை வட்டத்தின் முழுவட்ட வில்லின் நீளம் சுற்றளவு πr சக 2r. மாணவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், πr எவ்வாறு பெறப்பட்டது என்று. முழுவட்டம் 2πr இருந்தால் அதன் அரைவாசி. அதேபோல் கால்வட்டத்தின் வெள்ளி நீளம், இந்த வெள்ளி நீளத்தை எவ்வாறு கணிப்பது? ஏனென்றால் இதுவும் r. ஆகவே இங்கும் 2r என்ற நேர்கோடுக்குரிய அளவீடுகள் தரப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் கணிக்க வேண்டியது என்னவென்றால் இந்த கால்வட்டத்தின் வெள்ளி நீளத்தை. ஆகவே 2πr என்பது முழுவட்டத்தின் வெள்ளி நீளம், அதன் காவாசி 4/4. இது வட்டத்தின் 4/4 வில்லிட நீளம். ஆகவே இதை நீங்கள் சுருக்கி எடுத்தீர்கள் என்றால் உங்களுக்குரிய விடை அரை πr என்று பெறப்படும். அரை πr என்பது என்ன? இந்த கால்வட்டத்தின் வில்லி நீளம். ஆகவே முழு சுற்றளவு அரை πr சக 2r. அடுத்ததாக ஒரு ஆரைச்சிறை, அதாவது ஒரு தீட்டா கோணம் கொண்ட ஒரு ஆரைச்சிறையின் வில்லி நீளத்தை எவ்வாறு காண்பது? இந்த வில்லி நீளத்தை எவ்வாறு காண வேண்டும்? மாணவர்கள் சில வேளைகள்ல சில இடங்களில் இந்த இடத்தில் 360 மேல் 180, இதற்குரிய பாகை, இந்த ஆரைச்சிறையின் பாகை 180, இந்த ஆரைச்சிறையின் பாகை 90 பாகை. சில இடங்களில் 360 மேல் 180 போட்டும் இந்த வில்லி நீளத்துக்குரிய அளவீடுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆகவே இங்கே 360 மேல் 90 தர 2πr போட்டும் எங்களுக்கு அதற்குரிய வில்லி நீளத்துக்குரிய சமன்பாடை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே தீட்டா என்ற கோணம் தரப்பட்டால் இதற்குரிய இந்த வில்லி நீளத்தை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்?
உங்களுக்கு தெரியும் 360 பாகை, அதாவது ஒரு முழு வட்டத்தின் முழு வட்டமானது 360 பாகை தரும். அந்த 360 பாகையாக இருந்தால் அது முழு வட்டம். ஆகவே அது எதுக்குரியது? 2πr. அந்த 360 பாகைக்குரியது 2πr. ஆகவே இங்க தீட்டா என்ற கோணம் தரப்பட்டால் அதுக்குரிய வில்லி நீளத்தை நீங்கள் கணிக்க வேண்டும். ஆகவே இந்த வில்லி நீளத்தை காணுவதற்கு நீங்கள் இந்த சமன்பாடை நீங்கள் இட்டு விடையை பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே தரப்படும் கோணத்தை என்ன செய்ய வேண்டும்? 360 மேல் அந்த பாகையை இட்டு தர 2πr. பார்த்தீர்களா மாணவர்கள், எல்லா இடத்திலும் இந்த 2πr என்ற விடயம் வருகின்றது. ஆகவே இதை நீங்கள் உதாரணமாக 45 பாகை தரப்பட்டால் தீட்டா 45 பாகையாக இருந்தால் 360 மேல் அந்த 45 பாகை. வில்லி நீளம் கேட்டால் 2πr. ஆகவே 45 ஒரு முறை, 360 45 8 முறை. 8ஐ நீங்கள் 2ஐயும் சுருக்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது இவ்வாறு வைத்து நீங்கள் பிரதியிடலாம். ஆகவே பொதுவாக 6 சிறைகளின் வில்லி நீளத்தை காணக்கூடியதாக இருந்தால் எங்களுக்கு சுற்றளவுக்குரிய சகல வினாக்களையும் எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே, இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்த 6 சிறைகளின் சுற்றளவை எவ்வாறு கணித்தல் மூலம் கணிப்பது என்பதை இப்பொழுது பார்த்திருக்கேன். அந்த வகையில் 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய ஒரு அரைவட்டத்தின் சுற்றளவை யாது என்று வினவலாம். ஆகவே ஒரு தெரியும், அரைவட்டத்தின் வில்லி நீளத்தை காண வேண்டும். முழு வட்டத்தின் வில்லி நீளம் 2πr, அது பரிதி நீளம் 2πr. ஆகவே இது அரைவட்டம். ஆகவே 2 மேலும் மாணவர்கள் இதுக்குரிய சமன்பாடை நீங்கள் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. முழு வட்டத்தின் வில்லி நீளம் அல்லது சுற்றளவை தெரிந்து கொண்டால் போதும். அந்த 2πr வைத்துக் கொண்டு நீங்கள் அரைவட்ட வில்லி நீளத்தை கணிக்கலாம். ஆகவே πr என்று உங்களுக்கு பெறப்படும். இந்த வில்லி நீளம் πr என்று பெறப்படும். ஆகவே π என்பது உங்களுக்கு தெரியும். பைக்கு பதிலாக நாங்கள் கணித்தல்களில் 22 என்பதை பயன்படுத்துவோம். ஆர் என்பது இந்த வட்ட வீழின் ஆரை. மாணவர்கள் கவனிக்க வேண்டும், அரை வட்டத்தின் மையம் இந்த இடத்தில் காணப்படுகிறது. ஆகவே மையத்திலிருந்து பரிதிக்கான தூரம் 6. ஆகவே இது 7 சென்டிமீட்டர் ஆரையாக கருதப்படும். ஆகவே இதை சுருக்கினால் எங்களுக்கு 22 சென்டிமீட்டர் என்று விடை பெறப்படும். 22 சென்டிமீட்டர் என்பது இந்த வட்ட வில்லி நீளம். உங்களுக்கு சுற்றளவு கேட்க பெற்றால் இந்த 22 வட்ட வில்லி நீளத்தோடு இந்த 2 ஆரைகள் மையத்திலிருந்து பந்திக்கான தூரம் இங்க 7 சென்டிமீட்டர், இங்க 7 சென்டிமீட்டர். ஆகவே மொத்தம் 14 சென்டிமீட்டர். ஆகவே வில்லி நீளம் 36 சென்டிமீட்டர் சுற்றளவாக எங்களுக்கு அரைவட்டத்தின் சுற்றளவு 36 சென்டிமீட்டராக பெறப்படும். அடுத்ததாக நாங்கள் கால்வட்டம், இந்த ஆரைச்சிறை இந்த வில்லி நீளத்தை எவ்வாறு கணிப்பது என்பதை ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். இது முழு வட்ட வில்லின் நீளத்தின் காவாசி, அதாவது 4 பங்கு. ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதை நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. முழு வட்டத்தின் வில்லிட நீளம் 2πr, அதிண்ட 4 பங்கு. ஆகவே இதை நீங்கள் சுருக்கினீர்கள் என்றால் உங்களுக்கு அரை πr என்று பெறப்படும். ஆகவே அரை தர π 22/7. ஆர் என்பது மாணவர்கள் கவனிக்க வேண்டியது கால்வட்டத்தின் மையம் எங்கு காணப்படும்? இவ்விடத்தில் காணப்படும். சில வேளைகள் மாணவர்கள் தடுமாறலாம். இவ்விடத்தில் மையம் காணப்படுவது போல இங்கு கால்வட்டத்தின் மையம் இங்குதான் காணப்படும். ஆகவே இதுதான் ஆரையாக கருதப்படும். ஆகவே தரப்பட்ட அந்த 14 சென்டிமீட்டரை ஆரையாக நீங்கள் கணித்தல்களில் பயன்படுத்த வேண்டும். ஆகவே 7 ஒரு முறை, 14 2 தடவை, 2 நாங்கள் வெட்டினால் உங்களுக்காக 22 சென்டிமீட்டர் என்று பெறப்படும். இது வில்லி நீளம். உங்களுக்கு சுற்றளவு தேவையாக இருந்தால் நாங்கள் இந்த 22 சென்டிமீட்டரோடு ஆரைகள், 2 ஆரைகள் இங்கு காணப்படுது. ஆகவே 14 × 14, ஆகவே மொத்தம் 28. இரண்டையும் கூட்டினால் உங்களுக்கு 50 சென்டிமீட்டர் விடையாக பெறப்படும். அடுத்ததாக நாங்கள் ஒரு 120 பாகை கொண்ட ஒரு ஆரைச்சிறை இந்த வில்லி நீளத்தை எவ்வாறு கணிப்பது என்பதை காண இருக்கின்றோம். ஆகவே முதலில் குறிப்பிட்டது போல தரப்பட்ட பாகைகள் தரப்பட்டிருப்பின் அதை 360 மேல் அந்த பாகையை இட்டு தர 2πr. எல்லா வினாக்களிலும் இந்த 2πr என்பது மாறவில்லை. மாணவர்கள் இலகுவாக அதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 360 மேல் 120 தர 2πr. ஆகவே இதை நீங்கள் சுருக்கினீர்கள் என்றால் ஒரு முறை, 3 முறை, 1/3 தர 2πr. ஆகவே 2 பைக்குரிய பெருமானம் 22/7. 6 என்பது இதுதான் மையம்.
ஆக 21 சென்டிமீட்டரை ஆரையாக கருதினால் உங்களுக்கு விடை 3 நாங்கள் சுருக்கினால் எங்களுக்கு இலகுவாக விடை எடுக்கக்கூடியதாக இருக்கும். 44 சென்டிமீட்டர் இந்த வில்லி நீளம். தொடர்ந்து உங்களுக்கு சுற்றளவு காண வேண்டும் என்றால் இந்த வில்லி நீளம் 44 சென்டிமீட்டரோடு 2 ஆரைகள் 21 42 சென்டிமீட்டர். ஆகவே அதை நீங்கள் இதோடு இணைத்து விட்டால் கூட்டினால் உங்களுக்கு 86 சென்டிமீட்டர் மொத்த சுற்றளவாக பெறப்படும். மற்றொரு உதாரணம், இங்கு 45 பாகை கொண்ட ஆரைச்சிறையின் சுற்றளவு இவ்வாறு காண்பதை பார்ப்போம். முதலில் குறிப்பிட்டது போல 360 மேல் 45 தர 2πr. இங்கனே நீங்கள் இதை சுருக்கினீர்கள் என்றால் உங்களுக்கு இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு முறை 8 முறை 1/8 தர 2 தர 22/7 தர 6 என்பது இந்த வட்டத்தின் ஆரை 14. சுருக்கினீர்கள் என்றால் ஒரு முறை 2 முறை ஒரு முறை 4 முறை 2ஐ 4 சுருக்கலாம், 2ஐயும் 22 சுருக்கலாம். ஆகவே இறுதியாக உங்களுக்கு விழி நீளம் 11 சென்டிமீட்டர் என பெறப்படும். இந்த விழி நீளம் 11 சென்டிமீட்டர். ஆகவே சுற்றளவு சுற்றியுள்ள அளவு இங்கால 14 இதுலையும் 14. 14 14 28 உங்களுக்கு 39 சென்டிமீட்டர் இந்த ஆரைச்சிறையின் சுற்றளவாக பெறப்படும். மாணவர்களே, இதுவரை நாங்கள் சுற்றளவு சம்பந்தமான அடிப்படை விடயங்களை உங்களுக்கு நான் அறிய தந்தேன். இப்பொழுது நாங்கள் பரப்பளவு சம்பந்தமான அடிப்படை விடயங்களை அறிய தரலாம் என நினைக்கின்றேன். சுற்றளவு என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு சுற்றியுள்ள அளவு. பரப்பளவு என்பது பரந்து உள்ள அளவு. உதாரணமாக இந்த சதுரத்தில பரப்பளவு என்பது இந்த பகுதியை குறிக்கும். ஆகவே இதை நீங்கள் கணிப்பதென்றால், உதாரணமாக 6 சென்டிமீட்டர் நீளமுடைய ஒரு சதுரத்திட பரப்பளவு யாது என்று வினவப்பட்டால் தெரியும், பரப்பளவு அதாவது சதுரத்தின் பரப்பளவை காண்பதற்கு ஒரு சூத்திரம் நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். நீளம் தர அகலம். செவ்வகம், சதுரம் போன்ற தளவுருக்களின் பரப்பளவை காண்பதற்கு நாங்கள் நீளம் தர அகலம் என்பதை பயன்படுத்தலாம். ஆகவே சதுரத்தின் நீளம் அகலம் 2 என்னவென்றால் சதுரத்தின் 4 பக்கமும் சமன். ஆகவே நீள அகலங்கள் இரண்டும் சமனாக இருக்கு. 6. ஆகவே அகலமும் 6. எனவே 6 36 சென்டிமீட்டர். அழகில் கவனமா இருக்க வேண்டும். சென்டிமீட்டர் வர்க்கம். சுற்றளவுக்கு நாங்கள் வெறுமனே மீட்டர் என்றால் மீட்டர், சென்டிமீட்டர் என்றால் சென்டிமீட்டர் மட்டும் பயன்படுத்தும். ஆனால் பரப்பளவுக்கு சென்டிமீட்டர் வர்க்கம் அல்லது மீட்டர் வர்க்கம் பயன்படுத்தும். மற்றும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு செவ்வகத்தின் பரப்பளவை எவ்வாறு கணிப்பது என்பது. 9 சென்டிமீட்டர் நீளம் 5 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு. மேலே குறிப்பிட்டது போல செவ்வகத்தின் பரப்பளவை காணவும் இதே நாங்கள் சமன்பாடை பயன்படுத்துவோம். நீளம் தர அகலம். நீளம் என்பது 9 சென்டிமீட்டர், அகலம் என்பது 5 சென்டிமீட்டர். ஆகவே இதனை பெருக்கினால் 45 சென்டிமீட்டர் வர்க்கம் எங்களுக்கு பெறப்படும். மற்றும் ஒரு தளவுரு முக்கோணி. ஒரு முக்கோணியின் பரப்பளவை எவ்வாறு காண்பது? இவ்வாறு தரப்பட்ட ஒரு முக்கோணியின் பரப்பளவை எவ்வாறு காண்பது? பரப்பளவுக்கு நாங்கள் A என்ற எழுத்தை பயன்படுத்தலாம். ஆகவே ஒரு முக்கோணியின் பரப்பளவு உங்களுக்கு தெரியும், அரைத்தர, அடித்தர, செங்குத்து. ஆகவே அரை. இந்த இடத்தில் மாணவர்கள் பிழை எழுதுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. என்னவென்றால் அடி என்பது கீழே உள்ள பக்கத்தை நினைத்துக் கொள்வார்கள். அது அல்ல அடி. அடி என்பது செங்குத்துயரம் எந்த பக்கத்தை நோக்கி செல்கின்றதோ அதுதான் அந்த முக்கோணியின் அடியாக கருதப்படும். ஆகவே சில மாணவர்கள் இந்த கணக்குகளில் 12ஐ அடியாக கருத வாய்ப்பு உண்டு. ஆகவே இங்கே அடி 10 சென்டிமீட்டர். காரணம் செங்குத்துயரம் எந்த பக்கத்தை நோக்கி செல்கிறது என்பதை மாணவர்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே 5 சென்டிமீட்டர் என்பது 10 சென்டிமீட்டர் நோக்கி 10 சென்டிமீட்டருக்குரிய செங்குத்துயரம். ஆகவே அந்த அடி அதைதான் அடியாக நாங்கள் இங்கே பயன்படுத்த வேண்டும். 10 சென்டிமீட்டர். செங்குத்துயரம் 5 சென்டிமீட்டர். ஆகவே இதை சுருக்கினால்
உங்களுக்கு 25 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவாக பெறப்படும். அடுத்ததாக ஒரு சரிவகத்தின் பரப்பளவை நாங்கள் பார்த்தோம் என்றால் சரிவகத்தில் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமாந்தரமாக காணப்படும். ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமாந்தரமாக காணப்படும் தளவுரு சரிவகம் என கருதப்படும். இதில் சமாந்தர பக்கங்களின் நீளங்கள் இங்கே தரப்படுகின்றது 12 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர். அந்த இரண்டு சமாந்தர பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரம் செங்குத்து உயரமாக கருதப்படும். அது 6 சென்டிமீட்டர். மற்றைய பக்கம் 10 சென்டிமீட்டர் என கருதினால் இதன் பரப்பளவு யாது என வினவப்பட்டால் ஒரு சரிவகத்தின் பரப்பளவை காண்பதற்கான சூத்திரம் அரை 1/2 சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. மாணவர்கள் கவனிக்க வேண்டியது இதில் சமாந்தர பக்கங்கள் எதுவென்று. ஆகவே சமாந்தர குறியீடுகள் இடப்பட்டிருக்கும். ஆகவே அந்த இரண்டு பக்கங்களும் சமாந்தரமாக கருதப்படும். சமாந்தர பக்கங்கள் இரண்டையும் கூட்டி அந்த சமாந்தர பக்கங்களுக்கு இடைப்பட்ட செங்குத்து உயரத்தினால் இதை நாங்கள் பெருக்குவோம் என்றால் எங்களுக்குரிய சரிவகத்தின் பரப்பளவு எங்களுக்கு பெறப்படும். ஆகவே 1/2 17 தராது 2 மாற எங்களுக்கு சுருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே 17 தரம் 3 51 சென்டிமீட்டர் வரும். ஆகவே பரப்பளவு சம்பந்தமான அடிப்படை விடயங்கள் இவ்வாறு காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் 6 சிறைகளின் பரப்பளவை எவ்வாறு காண வேண்டும் என்பதை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் 6 சிறைகள் சம்பந்தமான பரப்பளவை எவ்வாறு கணிப்பது என்பதை பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக ஒரு வட்டத்தின் பரப்பளவை எவ்வாறு கணிப்பது தெரியும். ஒரு வட்டத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் A சமன் பை r வர்க்கம். இதை அறிந்து கொண்டால் மாணவர்கள் ஏனைய 6 சிறைகளின் பரப்பளவை இலகுவாக கணிக்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே இங்கே தரப்பட்ட 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்டத்தின் பரப்பளவை ஆகும். இதுதான் உங்களுக்கு தரப்பட்ட வினா என்று கருதினால் பைக்குரிய பெருமானம் 22 கவனமாக கவனிக்க வேண்டும். 6 வர்க்கம். ஆகவே 6ஐ 2 தடவை பெருக்க வேண்டும். 6ஐ 7 சென்டிமீட்டர். 7இன் வர்க்கம் என்பது 7 தர 7. இதை நீங்கள் சுருக்கினீர்கள் என்றால் உங்களுக்கு 22 7ஆல் பெருக்கும் போது உங்களுக்கு 154 சென்டிமீட்டர் வர்க்கம் விடையாக பெறப்படும். ஆகவே மாணவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு வட்டத்தின் பரப்பளவு என்ன என்பது பை r வர்க்கம். இரண்டாவதாக அரைவட்டத்தின் பரப்பளவை ஆகும். ஏற்கனவே குறிப்பிட்ட போல் பரப்பளவு என்பது சுற்றியுள்ள அளவு அல்ல, பரந்துள்ள அளவு. ஆகவே இந்த பகுதி இந்த பரப்பளவை கணிக்கும் போது நாங்கள் இந்த முழு வட்டத்தின் அரைவாசி. ஆகவே முழு வட்டத்தின் பரப்பளவு உங்களுக்கு தெரியும் என்ன பை r வர்க்கம். அது அரை அரைவாசி. ஆகவே அரை பை r வர்க்கம் என்று பெறப்படும். இதை நீங்கள் பிரதியிட்டு கணித்தலுக்காக பயன்படுத்தும் போது பைக்குரிய பெருமானம் 22 கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஆரை. மாணவர்கள் திடீரென்று 14 எப்படி ஆரையாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கின்றது. கவனிக்க வேண்டும், ஆரை என்பது எங்கிருந்து பார்க்க வேண்டும், மையத்திலிருந்து. ஆகவே அரைவட்டின் மையம் என்பது இந்த இடத்திலிருந்து கவனிக்க வேண்டும். ஆகவே தரப்பட்டிருக்கிறது விட்டம், இந்த அரைவட்டத்தின் விட்டம். ஆகவே ஆரை இதன் அரைவாசி, விட்டத்தின் அரைவாசி தான் ஆறு. r சமன் d/2. d என்பது விட்டம் 14 சென்டிமீட்டர், அதுல பாதி அரைவாசி. ஆகவே நீங்கள் இங்கே 6க்கு பதிலாக 7 சென்டிமீட்டரை பயன்படுத்த வேண்டும். இந்நீளத்தை ஆரையாக கருதணும். ஆகவே 7 சென்டிமீட்டர் ஆரையாக கருதப்படும். விடையாக உங்களுக்கு 77 சென்டிமீட்டர் வர்க்கம் பெறப்படும். முழுவட்டத்தின் பரப்பளவு பை r வர்க்கம். இது தரப்பட்டது அரை வட்டம். ஆகவே அரை பை r வர்க்கம். அதேபோல் கால் வட்டம், இந்த அரைச்சிறையின் பரப்பளவு முழுவட்டத்தின் பரப்பளவு பை r வர்க்கம். இது வட்டத்தின் 4/1 பங்கு. ஆகவே 4/1 பங்கை பயன்படுத்த வேண்டும். ஆகவே உங்களுக்கு சூத்திரமாக 4/1 பை r வர்க்கம் பெறப்படும். 4/1 பை 22 ஆரை ஆரை கால்வட்டத்தின் மையம் இங்கு காணப்படுகின்றது. ஆகவே மையத்திலிருந்து பரிதிக்கான தூரம் என்ன 7 சென்டிமீட்டர். ஆகவே 7 தர 7. ஆகவே இதை நீங்கள் சுருக்கினீர்கள் என்றால் உங்களுக்கு 11 தர 77, 77/2 38.5 சென்டிமீட்டர் வர்க்கம் பெறப்படும். அடுத்ததாக
45 பாகை கொண்ட ஆரைச்சிறையின் பரப்பளவை எவ்வாறு கணிக்கலாம் என்பதை பார்ப்போம். இங்கும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சுற்றளவு காணும் அதே முறையை பின்பற்றினால் இலகுவாக இருக்கும். தரப்பட்ட கோணத்தை 360 மேல் இட்டு தர முழுவட்டத்தின் பரப்பளவுக்குரிய கோவை இட வேண்டும். சுற்றளவில் நாங்கள் இவ்விடத்தில் 2πr என்றே பிரதியிட்டோம். இவ்விடத்தில் நாங்கள் πr வர்க்கம் என்பதை பிரதியிட வேண்டும். ஆகவே உங்களுக்கு 1/8 πr வர்க்கம் என்ற சமன்பாடு இங்கால பெறப்படும். ஆகவே 1/8 π22 6 14 சென்டிமீட்டர். ஆகவே 14 தர 14 இதை நீங்கள் சுருக்கி விடையை எடுக்கலாம். சென்டிமீட்டர் வர்க்கம் விடையாக பெறப்படும். அதில் 2 14 சுருக்கியும் விடையை எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆரைச்சிறைகளின் பரப்பளவு எவ்வாறு காண வேண்டும் என்பது. இப்பொழுது நாங்கள் வினாக்கள் மூலம் எவ்வாறு, அதாவது அமைப்பு கட்டுரைகளில் வரக்கூடிய இந்த பரப்பளவு சுற்றளவு சமமான சில வினாக்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை காண இருக்கின்றோம். அடுத்த காணொளிகளில் இது சம்பந்தமான விளக்கங்களை உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி.